ஹலோ. ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னோடய அப்டேட்டட் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ரொம்ப நாளாச்சு என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் அவங்க கூட ஷேர் பண்ணி. ஸோ இப்போ கரண்ட்டாக நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ முதல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக அந்த டெர்மாவேவோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின் அண்ட் நிறைய ஸ்கின் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப சேஃபாக இருக்கும். அண்ட் நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க எனி டைப் ஆஃப் ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் எனக்குமே வந்து இந்த கிளென்சர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்குது. அண்ட் சுத்தமாக இதில் ஃப்ராக்ரன்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஃப்ராக்ரன்ஸே கிடையாது இதில் வந்து ஆல்சோ நேச்சுரல் கொலோயிடல் ஓட் மீல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் லேதரும் வந்து நல்லாவே பண்ணுது. அண்ட் ஸ்கின்னையும் வந்து நல்லாவே கிளென்ஸ் பண்ணி ஸ்கின்னில் இருக்க அந்த எக்ஸஸான ஆயில் அண்ட் டர்ட் அது எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணுது. அண்ட் ஸ்கின்னையும் வந்து ரொம்ப ட்ரை அவுட் ஆகலை. ஸோ ரொம்ப குளிராக இருக்கனால ஸ்கின் வந்து ரொம்ப எனக்கு ட்ரை ஆகிட்டே இருக்குங்க வந்ததுக்கப்புறம். ஸோ இதுதான் நேச்சுரல் லைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஸ்குவீக்கி க்ளீனாக இருக்குது என்னோடய ஸ்கின். இப்போது அடுத்த ஸ்டெப்பாக வந்து நான் டோனர் யூஸ் பண்ண போகிறேன். டோனருக்கு வந்து நான் குட் வைப்ஸோட இந்த க்ரீன் டீ டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக டோனர்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். பட் இங்கே ஏன் பண்ணுறேன்னா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் ஆஃப் ஹைட்ரேஷன் கொடுக்கும். அதுக்காக தான். ஓகே, இப்போ டோனர் போட்டு கொஞ்சம் வந்து ட்ரை ஆகட்டும் ஸ்கின்னில். அடுத்ததாக லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஃபாக்ஸ்டேலோட இந்த வைட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆக்சுவலாக நான் இங்கே வரும்போது வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் வந்து இப்போ ஒரு 1 வீக்காக தான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு க்ரீம் பேஸ்ட் மாதிரி இருக்குது. இதில் வந்து ஒரு 10% வைட்டமின் சி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஒரு ஹைப்டான ப்ராடக்டாக இருந்தது. லைக் ரொம்ப விசிபிளாக அவங்களோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணணும், டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ஃபேட் அவுட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் 1 வீக்காக நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த மாதிரி விசிபிளாக இந்த ஒரு எஃபெக்ட்டும் தெரியல. பட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது ஸ்கின்னில். அண்ட் அடுத்ததாக வந்து ஒரு லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். மாய்ஸ்சரைசர் வந்து நியூட்ரிடோமோட இந்த வைட்டமின் இ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்கின் தாறுமாறாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் போட்டால் தான் ஸ்கின் வந்து ஓரளவுக்கு நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக நல்லாயிருக்கும். ஸோ எஸ், இதுதான் நான் இப்போ கரண்ட்டாக என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கேன். நைட்டும் வந்து மோஸ்ட்லி இதே ஸ்டெப்ஸ் தான் பண்ணுவேன். அண்ட் நைட் டைமில் வந்து ஒரு சில நாள் வந்து ஸ்கின் வந்து எனக்கு ரொம்ப ட்ரை ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளம்மோட இந்த ஃபேஸ் ஆயிலும் நான் கடைசியாக இந்த ஸ்டெப்பெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 2-3 ட்ராப்ஸ் எடுத்து என்னோட ஃபேஸில் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஸ்கின் கேர் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக வந்து அந்த பாடி லோஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆக்சுவலாக குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு லேயர் போட்டுருந்தேன் உடனே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கின் வந்து திருப்பி ட்ரை ஆகிட்டே இருக்கனால நிறைய அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இன்னொரு லேயர் போட்டு நல்லாவே இருக்குது. ரொம்ப ட்ரை ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்குது ரொம்ப நேரத்துக்கு. ஃபைனலாக பாடி மிஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து பாடி ஃபேண்டசிஸில் இருந்து பிங்க் பனிலா கிஸ் அப்படிங்கிற பாடி மிஸ்ட். இதோட ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். லைக் ரொம்ப சூப்பராக ஸ்வீட்டாக வெண்ணிலா அதெல்லாம் மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது.